வணக்கம். நான் உங்கள் ஆதிரா. வெல்கம் டு ஆதிரா ஆடியோ புக்ஸ். ராதையை கண்டு கொண்ட கண்ணன் சீசன் 3 சாப்டர் 10ல் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? முதலமைச்சரின் அறை மிகவும் நேர்த்தியாக இருந்தது. அந்த அறையை பார்த்ததும் தானாக ஒரு பயம் கலந்த மரியாதையை ஏற்படுத்தியது. அந்த மாநிலத்தின் முக்கிய இடங்களின் படங்கள், அங்கு இருக்கும் சிறப்புகளை நினைவு கூர்ந்தது. மிகவும் சுத்தமாக, நேர்த்தியாக, ஆடம்பரமாக இருந்தது அந்த அறையின் தோற்றம். ராதிஷா சுற்றி முற்றி பார்த்துவிட்டு யாரும் அறையில் இல்லாததை உறுதி செய்து கொண்டாள். அவள் அண்ணனை நினைத்து பயத்தில் இருந்தாள் ஸ்ருதி. ராதிஷா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அண்ணன் உள்ளே வந்து என்னை இங்கே பார்த்து விட்டால் அவ்வளவுதான். என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அந்த புக் ஷெல்ஃப் பின்னாடி ஒளிந்து கொள்ளலாமா என கேட்டாள் ஸ்ருதி. சரி வா என்று ராதிஷா உடனே ஒத்துக்கொண்டாள். ராதிஷாவிற்கு அவங்க சிஎம் பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்க வேண்டும். அவர் அவளுடைய கியாஷா இல்லையா? அவ்வளவுதான். ஒருவேளை நிறைய பேர் உள்ளே வந்துவிட்டால் நிச்சயம் அவள் கேள்வி கேட்பதற்குள் அவளை தூக்கி வெளியே வீசிவிடுவார்கள். அதில் அவளுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ராதிஷா அமைதியாக யோசித்து கொண்டிருந்த வேளை ஸ்ருதி பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தாள். ஸ்ருதி, பயப்படாதே. இங்கே என்ன நடந்தாலும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். என்னால் நீ தண்டனை அனுபவிக்க வேண்டாம் என்றாள் ராதிஷா. ஆனால் அண்ணனின் கோபத்தை நினைத்தால் மிகவும் பயமாக இருக்கிறது என்றாள் ஸ்ருதி. ஈஸ்வரன் அவளை நன்றாக பார்த்து கொள்வான். அவள் நினைக்கும் அனைத்தையும் அவள் எதிர்பார்க்கும் முன் அவளுக்கு வாங்கித் தருவான். ஆனால் அதே நேரம் அவள் தவறு செய்துவிட்டால் அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்கவும் மாட்டான். ராதிஷா ஏதோ சொல்ல வாயெடுத்த நேரம் அறைக்கதவு திறக்கும் சத்தமும் காலடி சத்தமும் கேட்டது. சிலர் அறைக்குள் வந்ததற்கான அறிகுறிகள் தென்பட்டது. அவள் அமைதி காத்தாள். அடுத்து என்ன செய்வதென்று யோசித்தாள். சார், விழா நல்லபடியாக முடிந்தது. மாநிலத்தின் மக்கள் அனைவருக்கும் உங்கள் மேல் மிகுந்த நம்பிக்கை வந்திருக்கும். உங்களது உரை மிகவும் நன்றாக இருந்தது என்று கூறியது ஈஸ்வரன்தான். அந்த குரலை கேட்ட மாத்திரத்தில் ஸ்ருதிக்கு அவளுடைய இதயம் எகிரி வெளியே குதித்துவிடும் போல் இருந்தது. இப்படி கையும் களவுமாக மாட்டினால் அவ்வளவுதான் என்று தோன்றியது ஸ்ருதிக்கு. ராதிஷா, என்ன பண்றது இப்போ? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று கிசுகிசுத்தாள் ஸ்ருதி. ராதிஷா கண்களாலேயே அவளுக்கு தைரியம் சொன்னாலும் ஸ்ருதியின் நடுக்கத்தால் புக் ஷெல்ஃப் லேசாக ஆடியது. இது ஈஸ்வரனின் கண்களிலிருந்து தப்பவில்லை. யாரது என்று கோபத்துடன் கத்தினான் ஈஸ்வரன். வெளியே இருந்த பாதுகாவலர்கள் அவனுடைய சத்தம் கேட்டு உள்ளே துப்பாக்கிகளுடன் படையெடுத்தார்கள். அண்ணா, நான் தான், ப்ளீஸ் ஷூட் பண்ணிடாதீங்க என்று கத்திக்கொண்டே வெளியே வந்தாள் ஸ்ருதி. ஈஸ்வரன் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஸ்ருதி, வர வர உன் சேட்டை அதிகமாயிட்டே போகுது. அவளை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கத்தினான் ஈஸ்வரன். ஆனால் அருகில் ராதிஷா இருப்பதை பார்த்து ஈஸ்வரனின் சப்தம் அப்படியே அடங்கியது. பிரதர், சாரி, நாங்கள் சிஎம் சாரை பார்க்க தான் வந்தோம். அவர் மேல் இந்த மாநிலத்தின் மக்களுக்கு பெரிய மரியாதையும் அன்பும் இருக்கிறது என்றாள் ராதிஷா. ராதிஷாவை பார்த்த பின் ஈஸ்வரனுக்கு அதற்கு மேல் என்ன செய்வதென்று தெரியவில்லை. பாதுகாவலர்களை வெளியேறும்படி சைகை காண்பித்தான். இப்போது அந்த அறையில் 4 மட்டுமே நின்றிருந்தனர். செய்வதறியாது முதலமைச்சரை நிமிர்ந்து பார்த்தான் ஈஸ்வரன். அவனுடைய கண்களை பின்தொடர்ந்த ராதிஷா முதலமைச்சரின் கண்களை நேராக பார்த்தாள். அவரை பார்த்து புன்னகையுடன், சார், நீங்க உங்க மக்களை மிகவும் நேசிக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். நீங்கள் நேசிப்பவர்களுக்கு நீங்களே தண்டனை தருவீர்களா என கேட்டாள் ராதிஷா. அப்பப்பா, என்னம்மா ஐஸ் வைக்கிறா இந்த பொண்ணு. வாயை திறந்ததும் முதலமைச்சரை கவுத்திட்டாளே. இப்ப அவரால் எப்படி இவர்கள் இருவருக்கும் தண்டனை தர முடியும்? அப்படி தந்தால் அவர் மக்களை அவர் விரும்பவில்லை என்று ஆகிவிடுமே. ராதிஷா அங்கு நின்றிருந்த கவின் யாதவ் வர்மாவை மிகவும் கவனமாக உற்று நோக்கினாள். கவினுடைய பார்வையும் அவள் மேல் பதிந்திருந்தது.
அவனுடைய ராதிஷாவின் குரல் மிகவும் இனிமையாக இருப்பதை உணர்ந்தான். சிறு வயதில் அவள் அழகாக கியாஷ் என்று அழைக்கும்போது உலகமே மறந்துவிடும் அவனுக்கு. ராதிஷாவின் உதட்டில் தவழ்ந்த புன்னகையை காண 1000 கண்கள் வேண்டும். இப்போது அவள் சிறுமி இல்லை, வளர்ந்து விட்டாள். தேவதையாக கவினுடைய கண்களுக்கு விருந்தாக இருந்தாள் ராதிஷா. ராதிஷா விழாவில் கலந்து கொள்ளப் போகும் விஷயம் அவனுக்கு முன்பே தெரிய வந்தது. பாதுகாவலர்களிடம் அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தான். ஆனால் இவ்வளவு சீக்கிரம் தைரியமாக அவனது அறைக்குள் நுழைந்து அவன் கண்ணெதிரில் ராதிஷா நிற்பாள் என்று அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவளை பார்த்த நொடியில் அவன் தன்னை மறந்து விட்டான். அவனுக்கு ஒரு நிமிடம் பேச்சு வரவில்லை. ஆனால் இந்த அரசியல் அவனுக்கு பலவிதமான முகத்திரைகளை போட கற்றுக் கொடுத்திருக்கிறது. இப்போது நான் உங்களை என் அறைக்குள் அனுமதியின்றி உள்ளே நுழைந்ததற்காக தண்டித்தால் என்ன செய்வீர்கள் என கேட்டான் கவின். நீங்கள் தண்டிக்க மாட்டீர்கள் என்றாள் ராதிஷா உறுதியாக. ஓஹோ, அவ்வளவு நம்பிக்கையா? எப்படி சொல்ற என கேட்டான் கவின். தண்டிக்க நினைத்திருந்தால் எப்போதே செய்திருப்பானே, இப்படி பேசிக்கொண்டிருந்திருக்க மாட்டான் என்று தோன்றியது ராதிஷாவிற்கு. ஏனென்றால் நீங்க என ஆரம்பித்தாள் ராதிஷா. அவளுடைய கியாஷ் அவளை காயப்படுத்த மாட்டான் என்று நம்பினாள். கவினுடைய கண்கள் இப்போது ஈஸ்வரனின் பக்கம் திரும்பியது. ஈஸ்வரன், டேக் தம் அவே. திரும்ப இதுபோல் நடக்கக்கூடாது, ஜாக்கிரதை என்றான் கவின். அவனது குரலில் லேசாக கடுமை தெரிந்தது. கவினுக்கு அந்த அழகிய கன்னங்களை கிள்ளத் தோன்றியது. ஆனால் இப்போது அவன் கியாஷாக இல்லையே, கவின் யாதவ் வர்மாவாக முகத்திரையை அணிந்திருக்கும் பொழுது எப்படி அவனால் ராதிஷாவின் கன்னங்களை கிள்ளி கொஞ்ச முடியும்? அவளும் முன்பை போல் சிறுமி இல்லையே, அழகிய பதுமையாக அல்லவா வளர்ந்து விட்டாள். கியாஷ் என்று ராதிஷா யாரும் எதிர்பார்க்காத நேரம் சப்தமாக அழைத்தாள். கவினுடைய கைகள் இறுகியது. அவனையும் மீறி அவன் உதடுகள் திஷா என்ற பெயரை உச்சரிக்க துடித்தது. என் பெயர் ராதிஷா. என் குடும்பத்தில் எல்லோரும் என்னை ராதாகுட்டி என்று கூப்பிடுவாங்க. ஆனால் என் கியாஷ் மட்டும் என்னை மிகவும் ஸ்பெஷலாக கூப்பிடுவார் என்றாள் ராதிஷா. அவளின் கண்கள் மிகவும் எதிர்பார்ப்புடன் கவினை நோக்கியது. நீங்கள் என்னோட கியாஷா என கேட்டே விட்டாள் ராதிஷா. இந்த கேள்வியை கேட்பதற்குள் அவளுக்கு உயிர் போய்விட்டது. அவன் இல்லை என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்ற பயமும் அவளுக்குள் இருக்கத்தான் செய்தது. பயத்துடன் அவனது பதிலுக்காக காத்திருந்தாள். இல்லை என்றான் கவின். அவன் யோசிக்கவே இல்லை. எந்த தயக்கமும் இன்றி உடனே இல்லை என்று சொல்லிவிட்டான். நிஜமாகவே நீங்கள் கியாஷ் இல்லையா என மீண்டும் ஏக்கத்துடன் கேட்டாள் ராதிஷா. இல்லை. அவன் பதில் மிகவும் தெளிவாக இருந்தது. அவனது பதிலை கேட்ட ராதிஷாவின் முகம் சோர்ந்து காணப்பட்டது. எங்கோ தோற்ற வேதனை அவளுக்குள் இருந்தது. அவளுடைய வருத்தமான அந்த முகத்தை பார்த்த கவின் லேசான புன்னகையுடன், நான் உனக்கு இன்று எந்த தண்டனையும் தரப்போவதில்லை. பார்ப்பவர்களை எல்லாம் இப்படி கியாஷா என்று கேட்டுக்கொண்டு இருக்காதே, பார்க்க நன்றாக இல்லை என்றான். என்னங்க, இந்த ஸ்டோரி அடுத்து எப்படி போகும்னு உங்களோட கெஸ்ஸிங்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் வியூவர்ஸ்.